இங்கே வள்ளையர் அடிக்கும் கலையரசி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு மாலை எடுத்து மரியாதை செய்த ஒரு கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்திற்கும் எனது சர்வம் எங்களது கலை குடும்பத்தின் சர்வம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எந்த பாசமிகு அண்ணன் மரியாதைக்குரிய உப்புராஜா அண்ணா அவர்கள் சர்வம் நன்றி 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 இழந்த வணக்கம். முருகா முந்தமல் மருகா உன்னவனாம் மூத்தவனாம் முழுமுதற் பொருளான தத்துவ விஞ்ஞான கணபதி
பின் பிறந்தவா சிவசிங்கார சுப்பிரமணியா துஷ்டனி கிரகம் சிஷ்ட பரிபாலகா தேவர்களது தேர்தெடுக்க வந்த சிங்கார சிங்கவாங்கனா உமது திருவடிக்கு எமது வணக்கம். வேள்வி மலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை இப்ராஹிம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வருடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதை பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருமைதான் முருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அருள் வேண்டுகிறேன். முருகா நீதான் அருள்வையோடு முருகா. இன்றைய தினம் என்ன தினம்? பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்றாலே அதாவது முருகபெருமானுக்காக உயர்ந்த தினம் இருக்காங்க. அதே சமயத்துல கல்யாண விரத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பங்குனி உத்திரத்தை. இந்த பங்குனி உத்திரத்துல என்ன நடந்தது தெரியுமா? முருகபெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த நாள் இன்றைய நாள். அதே சமயத்துல ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் இன்றைய நாள். அதே சமயத்துல ஆண்டாள் என்று சொல்லக்கூடியவள் யாருன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாளாகப்பட்டவள் சூடி கோர்த்த சொல்லக்கூடியவங்க, அவளுக்கும் திருமணம் நடந்த நாள் இன்றைய நாள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாலே பொதுவாகவே வந்து எல்லாருமே முருகபெருமானை போய் இன்றைய தினத்துல வந்து தரிசனம் செய்வாங்க. நீங்களாம் அதுக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வெள்ளிமலையில. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கதைக்கு வந்து முருகன் அங்க இருந்து வருவாரு, அடுத்து வேடுவரா வருவாரு, வள்ளியை சந்திப்பாரு. வள்ளியை சந்தித்த உடனே நான் வெள்ளிமலையில இருந்து இங்க வேலுமலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா உண்மையிலேங்க இன்னைக்கு தான் கதைக்கு பொருத்தமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நாங்க வெள்ளிமலையில இருந்து இப்ப வேலுமலைக்கு வந்திருக்கின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் இதோ இந்த வருடத்தோட 6வது முறையாக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செய்யணும். ஆமா, வருடந்தோறும் எனக்கு கூட்டிட்டு வந்து அழைத்து வந்த அண்ணே, ஊர் கிராம பொதுமக்களுக்கு எங்க அண்ணே உப்புராஜா அண்ணன், ஆமா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மற்றும் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எனது பாசமிகு தம்பி காடமங்கலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் தானே, ராதாகிருஷ்ணன் இறைவா ராதாகிருஷ்ணன் யூடியூப் தானுங்க சேனலு, இறைவா சேனல். ஆமா, முருகன் தம்பி மற்றும் மருது அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் என்னன்னா தவமன் அவர்கள் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இருவரும் வந்ததுல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் இன்றைய தினத்தில் அந்த வெள்ளிமலை மன்னவாவை கூப்பிடுவோமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவா. தனசேகரன் என்பவருக்கு வந்து ஒரு 3 ஏடிஎம் கார்டு இங்க இருக்குது. ஆமா, யாரும் மிஸ் ஆகி போட்டு போயிட்டாங்க. தயவு செய்து வந்தீங்கன்னா கூட அதை வாங்கிட்டு போயிருங்க. தனசேகரன் பேரு. ஏடிஎம் நம்பர் எல்லாம் வேணாம். 3 ஏடிஎம் கார்டு வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்க. தனசேகரன் பேரு. அவங்க வந்தீங்கன்னா இங்க வந்து விழா கம்பெனி இருக்கு, அதை வந்து வாங்கிட்டு போயிருங்க. சொல்லி என்னென்ன கார்டு இருக்குன்னு சொல்லி. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, முன்னோர்க்கு முன்னவா சொல்லவா, முன்னோர்க்கு முன்னவா சொல்லவா, வெள்ளிமலை மன்னவா.
பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது சரவண பொய்கையில் நீராடி உனிதங்கள் என்று முருகனே சரவண பொய்கையில் நீராடி உந்தருளின் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உந்தருளின் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி உந்தருளின் முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி அற்புதமான ஒளிபெருக்கி. ஆமா, விஜயகுமார் அப்படின்னாலே விளம்பரம் தேவையில்லை. ஆமா, நல்லா இருக்குப்பா, நன்றி. நேற்று சர்வ புதியா இருந்துச்சியா, அந்த சர்வ புதியால ஒரு பாடல போனதுனால இப்படி இருக்கு எனக்கு. ஆமா, அதுக்கு மேல என்ன செய்ய, சரி இருக்கட்டும், உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம்னே அங்க நல்லா செஞ்சுட்டு வந்துடும்ல. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கந்தனை பணிந்து காரியத்தை தொடங்கினாலும் காவி நேக துளங்கி திரிபுர சுந்தரியை விளங்கும் மாத்தாளே, எங்கள் அபிராம வள்ளி எண்டமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளமும் நிறத்தாளே, சார்ந்தனை போது மறவாதற்கு ஒரு தீங்கில் என்று பாடி பணிவுமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாளியாகவும் விளங்கி தாயவளை தீயவளை துதித்து பதம்பெரும் ஐக்கியத்தை பெறுவோம். முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. திறப்பு மாலையிலே தோரணமா, திறப்பு மாலையிலே தோரணமா, அவள் சிங்கார தீரே ஊர்வலமா. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளா, அவள் முகத்தலகை காண வரும் ஒரு நாளா. தோளோடு மல்லிகை மல்லிகமா, அவள் பொன்னேறி மனமேறி அழகாரமா.
தீர்த்து வைப்பார் அவளுக்கு இருந்துட்டாலும் ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் அப்படி என்னன்னு இந்த செய்யெல்லாம் காட்டுறாரு என்னமோ எங்க காட்டுறாரு இங்கதானா சரி இருக்கட்டும் ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாருங்க ஒளிபெருக்கி மறுபடியும் வந்துட்டா அப்பாமா வண்டியை காணாம கொடுமையாயா ஏன் சாவியை இன்னொரு கீழே ஒன்று சாவி ஒன்று மிஸ் ஆயிடுச்சான் ஆமா சரி தயவு செய்து அந்த வண்டி சாவியில கிடந்தா கூட எடுத்து கொடுங்க போவாங்க வண்டி எடுத்து போடு ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு அப்படின்னு பார்க்க போனா நாடக அமைப்பாளரியா நாடக அமைப்பாளர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்களை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியும் சரி ஆமா போன வருடமே எழுதி வச்சிருக்காரப்பா பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சுன்னா மறுநாள் காலையில தேதி காலண்டர் பின்னாடி எழுதிடுவாங்க முன்னாடி ஆமா நம்ம வெள்ளிமலையை போட்டு எழுதிடுவாரு அப்படி இருக்கும்போது அவங்கதான் காரணம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அர்த்தமான ஒளிபெருக்கி விஜயகுமார் சொல்லவா வேணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மியூசிக் பார்ட்டி அடே அப்பா என் தம்பி புது மாப்பிள்ளைய மருமைய ஆமா 10 நாள் ஆச்சுல பழைய மாப்பிள்ளை இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி வந்தா தானே ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையும் அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க கூட்டம் இன்னைக்குதான் கடல் போல கூட்டம் இப்பேற்பட்ட கூட்டத்தை நம்ம எங்கேயாவது பாத்துருக்கீங்களா எங்கேயுமே பார்த்ததே கிடையாது இப்பேற்பட்ட கூட்டத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெள்ளிமலை முருகபெருமான் ஆலயத்துலதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெற்ற தாயை வணங்க வேண்டும் தாய் தந்தையை மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது நீங்க தான் தாய் நினைப்புல இருக்கீங்களாப்பா இருக்கணும் கண்டிப்பா என்ன காரணம் அப்படின்னா அன்னை இல்லம்னு கட்டி வச்சுட்டு ஒரு சில பேர் அனாதை இல்லத்துல கொண்டு போய் தாய் தகப்பன்லாம் தள்ளிடுறாங்க அப்படி இருக்காங்க ஆமா இருக்கட்டும் இருந்தாலும் நீங்களா தாய் நினைப்புல இருக்கீங்கல்ல இருக்கீங்களா கண்டிப்பா அப்படி இருக்கணும் ஆமா ஒரு சில பேர் தாய் வேற என்னமோ இருக்காங்க போல இருக்கட்டும் இருந்தாலும் காயத்ரிக்கு மந்திரம் இல்லை காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை தாய்க்கு சமமான கோவிலும் இல்லைன்னு இருக்காங்க அதுக்குதான் ஒரு கவிஞன் பாடி வச்சாரா என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு நீ தனித்தனியா கோவில் குளம் அலைவதும் எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு தாயிருக்காக எப்படிதான் பெருமை கொடுத்து பாடி வச்சிருக்காங்க அழகா வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு இன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ன காரணம் தன்னுடைய மகனை அதாவது ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய மகனை பெரும்பொழுது சந்தோஷம் அடைகிறாள் அதை காட்டில் எப்ப சந்தோஷம் அடைகிறாள் அப்படின்னா பிறர் புகழும் பொழுது நல்ல பையனா இருக்கானே ஒழுக்கமான பையனா இருக்கானே இப்படி அறிவான பிள்ளையா இருக்கானே அப்படின்னு ஏன்டா போய் சொல்லுங்க அப்படி கெட்ட பையனா இருக்கட்டும் அப்படி பிறர் தன்னுடைய பிள்ளைய புகழும் பொழுது பாராட்டும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறான்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க நான் எப்பயுமே என்னுடைய தாய் நினைப்புல இருக்கிறதுனால தாயர் சிறந்த கோயில் எப்படிங்க தாயர் சிறந்த கோவிலும் இல்லை தாயர் சிறந்த கோவிலும் இல்லை மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உணவில் பெருமைகள் இல்லை ஆயிரம் உணவில் பெருமைகள் இல்லை அன்னுடந்தையின் அன்பின் எல்லை தாயர் சிறந்த கோவிலும் இல்லை அன்னைகள் மிக்க மந்திரம் இல்லை
ஏன்னா காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது இருக்காங்க. காலத்தையும் நேரத்தையும் நான் அனுசரிக்கணும். நல்ல திறமையான நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இருந்துட்டாலும் முடிய செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா கொண்டு வாவா ஒரு நதி போல அலை முழுதே செந்தூர பூவே கொண்டு வாவா கொண்டு வா
நினைக்கிறதோ திருப்பறவை நீனாடும் பூவெல்லாம் பால் போடும் ஒரு கிளிமடியில் ஒரு கிளி ஓமைனா ஓமைனா ஒரு கிளி உரிமையில் பழகுது ஓமைனா ஒரு மகத்தோட வேறு மகத்தோடு ஓமைனா ஓமைனா கல்லறிது மல்லறிது தானே இது ஒரு தொடர் கவிதானா கல்லறிது மல்லறிது தானே இது ஒரு தொடர் கவிதானா இது முன்னம் இரு ஓமைனா இது மனம் இரு ஓமைனா ஓமை இப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம் பாடிக்கிட்டே இருந்தா பாட்டு கச்சேரியா நன்றி என் தம்பிக்கு நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பாடிக்கிட்டே இருந்தோம்னா பாட்டு கச்சேரியாவும் போயிரும்ல வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வேலையை கொடுக்கணும் ஆமா அதனால நம்ம ராதா செல்வியை சந்திக்க வேண்டும் சரி தோழி பெண்ணை கூப்பிட வேண்டும் கூப்பிடலாமா அந்த பெண்மணிய டேய் அப்பா எங்க அண்ணன் சொன்னது மாதிரி என்ன ஆமா 109 கும்பலைக்குள்ள வாய் அவருக்கு ஆட்டையும் படுத்திருக்காங்க அந்த வாய் அல்ல உண்மையிலே ஒரு திறமையான ஒரு நகைச்சுவை நடிகை யாருன்னா எனக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகை அப்படின்னாலே ராதா செல்வியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கட்டும் இருந்தாலும் ராதா செல்வியை சந்திக்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும்ல சரி போட்டி ஆனா போட்டி இருக்கணும் போறாம இருக்க கூடாது இல்ல என்ன போட்டியா இல்லங்க போட்டினா உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல போட்டியா போட்டி வேணுமா போட்டியா நீங்க போட்டியா போட்டியா போட்டியான்னு கேக்குறேன் சரி உங்களுக்கு எனக்கு போட்டியாங்க கிடையாது உங்களுக்கு எனக்கு போட்டியா போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் கருமனூரை சேர்ந்த கீத பிரியன் அவர்கள் வெளியில வரட்டும் பாத்துக்கிடுவோம் என்ன என்னன்னு கேக்குறேன் இல்ல கேக்குறேன் என்ன வரட்டும் பாப்பா வரட்டும் பாப்பம்மா அது சரி நீங்க ஒரு முடிவுலதான் இருக்கீங்க போல அப்படியா நாங்க எப்படியாவது அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டணும் நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்து சிரிக்கணும் அது சரி ஒரு கட்ட கிட்ட இருக்க எடுத்துவாங்க ஆளை போட்டு தள்ளி எதுக்கு சரிங்க இருக்கட்டும் ஏன்னா இப்பேற்பட்ட கூட்டத்தை பார்க்கல எனக்கு ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு ஆமா இருந்துட்டாலும் வந்திருக்கக்கூடிய நார்வர் கீத பிரியனா அல்லது வள்ளி கலை இறஞ்சியா கல்லகம் உண்டு கல்லகம் உண்டு நிச்சயம் கலகம் உண்டுப்பா உண்டு உண்டு ஆமா கலகம் பண்ணாம இன்னைக்கு போகவே கிடையாது எங்க பார்த்தாலும் கலகம் ஆமா வீட்டுல இருந்து காலத்துக்கு வேன்ல வச்சாலும் கலகம் ஊர்ல இறங்கினாலும் கலகம் மேடைக்கு வந்தாலும் கலகம் எங்க பார்த்தாலும் இப்படி கலகமா போய்கிட்டு இருக்கு இவரு கலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் வழியில வரட்டும் பாத்துக்கிடுவோம் இருந்தாலும் அந்த பெண்மணியை அழைக்க வேண்டும் பார்த்தா ராதா செல்வி வா கா